வணக்கம் நண்பர்களே. கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதங்களில் எந்த மாதிரியான பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். சூரியன் 5ஆம் இடத்துல இருந்த இந்த வாரங்கள் இருந்தே அமர்ந்திருக்கிறாங்க. இதனால பெரிய லாபத்தை எல்லாம் பெற போறீங்கன்னு சொல்லலாம். சரியான வாய்ப்பை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கிற கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதங்களில் தொடர்ந்து எந்த மாதிரியான பலனை நீங்கள் பெற போறீங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, கும்பராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த மாதிரியான குணாதிசயங்களை கொண்டிருப்பீங்க, அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலனையெல்லாம் பெறுவீங்க, இதை பற்றி நம்ம சுருக்கமான முறையில் பார்த்தலாம். கும்பராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான். கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தோட 3-4 பாதமும், சதயம் நட்சத்திரத்தோட எல்லா பாதமும், பூரட்டாதி நட்சத்திரத்தோட 1-2-3 பாதமும் அடங்கி இருக்குது. கும்பராசின்னு சொல்லக்கூடியது காலபுருஷனோட அங்கமைப்பில் 2 கணுக்காலையும் குறிக்கக்கூடிய ஸ்தர ராசி. அதே மாதிரி கும்பராசி ஒரு குடம் மாறான அமைப்பை கொண்டது தான். குடத்தை திறந்து பார்த்தா தான் உள்ள என்ன இருக்குங்கிறது தெரியும். அந்த மாதிரி தான் கும்பராசிக்காரங்க மனசில் என்ன இருக்குதுங்கிறது தெரியாது. தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் அவங்கக்கிட்ட பேசி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அவங்க மனசில் என்ன இருக்குங்கிறது ஓரளவுக்கு தான் அதுவுமே தெரியும். அதே மாதிரி நிறைய ஆற்றல் கொண்டிருக்கக்கூடியவங்க, நிறைய திறமை கொண்டிருக்கக்கூடியவங்க சரியாக வெளிப்படுத்த தான் தெரியறதில்ல. ஆனால் சரியாக மட்டும் வெளிப்படுத்திட்டாங்கன்னா இவங்களுடைய திறமைங்கிறது அட்டகாசமாக வெளிப்படும். கும்பராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரன்னு சொல்லலாம். உருவமைப்பு பார்க்குறப்ப புருவம் அழகாக வளைஞ்சி, நெற்றி நடுப்பக்கம் சாஞ்சி, உதடு மூடி, மூக்கு அகன்று அழகான ஒரு புன்வித சிரிப்போடு தான் எல்லார்கிட்டையும் பேசுவாங்க. சலனமாக பேசக்கூடிய இந்த குணம் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டா அது முடிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு கண்ணும் கருத்தமாக இருந்த அந்த வேலையை ஒரு கணக்கச்சிதமாக செஞ்சு முடிப்பாங்க. அதே மாதிரி யாரோடைய பிரச்சனையிலும் தேவையில்லாமல் மூக்க நுழைக்க மாட்டாங்க. கும்பராசிக்காரங்க குடும்பத்து மேலே அதிகம் பாசங்கிறது இருக்கும். தாயோ தந்தையோ சகோதரனோ சகோதரியோ மனைவியோ பிள்ளைகளோ தன்னோட குடும்ப உறுப்பினர்கள் மேலே அதிகம் பாசம் கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. குடும்ப வாழ்க்கைன்னு பார்க்குறப்ப இவங்களுக்கு சுபிச்சமான நிலைமை தான். இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில் அடிக்கடி சண்டை சச்சரவு, வீண் வாக்குவாதங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். கும்பராசி அன்பர்கள் எப்போதுமே உங்கள் பேச்சுவார்த்தையில் மூலம் தான் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே பிரச்சனை ஏற்படுது. இருந்தாலுமே கும்பராசி அன்பர்களுக்கு மன வாழ்க்கை சிறப்பாக தான் இருக்கும். என்ன ஒன்று, கணவன் ஒன்று கேட்டால் மனைவி ஒரு பதில் சொல்கிற மாதிரியும், மனைவி ஒன்று பேசினா கணவன் ஒரு பதில் சொல்கிற மாதிரி தான் அவங்க வாழ்க்கை இருக்கும். இருந்தாலும் குடும்ப வாழ்க்கைங்கிறது தொடர்ந்து அற்புதமான பயணம்னு சொல்லலாம். அன்பு, சாந்தம், அமைதியான தோற்றம் கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி அன்புகள் நியாய அநியாயத்தை யாருக்குமே பயம் இல்லாமல் எடுத்து சொல்லக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இதனாலே பல நேரங்களில் பிரச்சனை சந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. சொன்ன சொல் தவறாத நியாயவாதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் பிடிவாத குணங்கிறது இருக்கும். மனசை ஒரே நிலையில் கட்டுப்படுத்தக்கூடிய மனப்பக்கம் இருக்கிறதால சுகதுக்கம் எதுவாக இருந்தாலுமே சமமாக பாதிக்கக்கூடிய குணங்கிறது இவங்ககிட்ட இருக்கும். எவ்வளோதான் பெரிய புகழ், கௌரவம், அந்தஸ்து இருந்தாலுமே இவங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கலைன்னு தான் அர்த்தம். அதாவது அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. முன்ன பேசுறது இவங்களுக்கு அதிகமாக பிடிக்கும். அதே மாதிரி தவறு செய்கிறவங்க யாராவது இருந்தால் தயவு தச்சனை பார்க்காம கண்டிக்க தெரிஞ்சவங்க. தன்னோட பழகக்கூடியவங்கள, அதாவது முகத்தை பார்த்தே துல்லியமாக எடப்போட கெட்டிக்காரங்கன்னு சொல்லலாம். பரந்த நோக்கம் கொண்டவங்க, தன்னுடைய சொந்த பொருளை மற்றவங்களுக்கு தானம் அளிக்கிறதுல முன்வரக்கூடியவங்கன்னே சொல்லலாம். அதே மாதிரி யாரையுமே எளிதாக திருத்தக்கூடிய ஆற்றல்ங்கிறது இவங்கக்கிட்ட இருக்கும். கும்பராசி அன்புகள் அது சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இவங்க பிள்ளைகளால் இவங்களுடைய அந்தஸ்தை உயரக்கூடியது தான். நல்ல பேர் பெற்றிருக்கக்கூடிய பிள்ளைகள் இவங்க வாழ்க்கையில் பெறுவாங்க. பண வரவுங்கிறது கும்பராசி அன்பர்களுக்கு மத்தியம வயதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பண பற்றாக்குறைங்கிறது பெரிய அளவில் இருக்காது. இருந்தாலுமே சேமிக்கிறது தான் இவங்ககிட்ட கிடையாது. சேமிக்கிற பழக்கம் மட்டும் கும்பராசி அன்பர்களுக்கு இருந்தால் வாழ்க்கையில் பெரும்பாலான முன்னேற்றங்கிறது இவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கும்பராசிக்காரங்க எல்லா சக்தி நிறைஞ்ச ஆலயங்களுக்கும் போயிட்டு வர்றப்ப உங்களுக்கு பலம் கூடுன்னு சொல்லலாம். கும்பராசின்னு சொல்லக்கூடியது ஒரு தெய்வம்சம் பொருந்திருக்கக்கூடிய ராசி. நீங்கள் மேலுமே கோவில்களுக்கு அடிக்கடி சென்று வரதால் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். அப்படி ஒரு அற்புதம் நிறைஞ்ச கோவில் எதுன்னு கேட்டிங்கன்னா கும்பராசிக்கு உரிய கோவிலாக இருக்கக்கூடியது தான் கும்பகேஸ்வரர் ஆலயம். கும்பகேஸ்வரர் ஆலயங்களை நீங்கள் போய் வழிபாடு செய்கிறதால, பிரம்ம சிருஷ்டித்து முற்பட்டதால் ஆதி கும்பேசன் சொல்லக்கூடிய பல்வேறு திருநாமங்களோட பல யுகாந்திரங்களை அருள் புரிஞ்சிட்டு வரக்கூடிய இந்த கும்பகேஸ்வரரை நீங்கள் வணங்கிட்டு வரதும், கூடவே அம்பிகையை நீங்கள் வணங்கிட்டு வரதும் சர்வ மங்களம் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லப்படலாம். மனசில் இருக்கக்கூடிய கவலை எல்லாமே நீங்கி, அதாவது சூரியனை கண்ட பனி மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துக்கம் எல்லாமே இந்த ஆலய தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்கிறதால ஏற்படும். தொடர்ந்து கும்பராசி அன்புகளுக்கு இந்த வாரங்களில் இருந்தே எந்த மாதிரியான பலன் இந்த மாதம் முழுவதும் கிடைக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். கும்பராசி அன்புகளுக்கு சூரியன் 5ஆம் இடத்துல பிறக்கிறாங்க. இதனால சின்ன முதலீடாக இருந்தால் கூட ஒரு பெரிய லாபம் இல்லாமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் சரியான நேரத்தில் சரியான திட்டமிடலோடு நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் ஒரு பெரிய லாபத்தை கொண்டு வந்து தரோம்.
உங்களுக்கு நண்பர்கள் இந்த காலகட்டங்களில் உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதனால நல்ல பலனை எல்லாமே பெற போறீங்க. தொடர்ந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்திட்டு வாங்க. கும்பராசி அன்புகள் இயல்பாகவே காரமான உணவு சாப்பிட்றது உங்களுக்கு பிடிக்கும். இருந்தாலும் இந்த காலத்தில் கொஞ்சம் உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுங்கிறதால காரமான உணவுகளை நீங்கள் தவிர்த்துட்டு வரது நல்லது. உடலில் நீரேற்றம் வச்சிருக்க பாருங்க. தொடர்ந்து இரவு நேரங்களில் சரியான தூக்கத்தை எடுத்துட்டு வாங்க. சரியான தூக்கம் மட்டும்தான் உடல் ஆரோக்கியம் சிறப்படைய வைக்கும். அதனால சரியான ஓய்வு, தூக்கம் இது எல்லாமே எடுத்துட்டு வரது நல்லது. வெற்றி மேலே வெற்றிங்கிறது உங்களுக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டம் இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்பட போகுது. அதே மாதிரி குரு 4ஆம் இடத்துல இருக்கிறதால நீங்கள் தொடக்கூடிய எல்லா விஷயமும் வெற்றி தான். சுக்கிரன் 5, 6 வீட்டில் இருக்கிறாங்க. இதனால உங்களுக்கு பல வகையில் ஆதாயம் கிடைக்க போகுது. சிக்கலான நேரத்தில் கூட தாராளமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த மாதத்தில் இருக்கும். சனி 1ஆம் இடத்துல இருக்கிறதால வாகனத்தில் போகும்போதும் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டு வாங்க. வெளியூர் பயணத்தும் போதும் கொஞ்சம் நீங்கள் உங்கள் பொருட்களை பத்திரமா வச்சுருக்க பாருங்கள். ராகு 2ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. இந்த கால சூழ்நிலையில் நீங்கள் கொஞ்சம் யாரோடையும் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. கொஞ்சம் பேச்சுவார்த்தையிலையும் கவனமாக இருந்துட்டு வந்தீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். கேது 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இதனால் உங்கள் உறவு வகையிலும் சரி, நண்பர் வகையிலும் சரி கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். கொஞ்சம் வீணான குற்றச்சாட்டு எல்லாமே உங்கள் மேலே வைப்பாங்க. எச்சரிக்கையாக இருந்துட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களாலே தவிர்க்கலாம். உங்களை நம்பினவங்களை யாராக இருந்தாலும் கைவிடாமல் காப்பாற்றக்கூடிய கும்பராசிக்காரங்க, நீங்கள் இந்த காலங்களில் எந்த காரியமாக இருந்தாலும் கொஞ்சம் மற்றவங்கள நம்பாமல் இருக்கிறது தான் நல்லது. எந்த விஷயமா இருந்தாலும் நீங்களே முன்னே நின்று செய்ய பாருங்கள். காரியத்தை துணிந்து செஞ்சீங்கன்னா எல்லாமே வெற்றி தான். அதே மாதிரி உங்களுடைய இளைய சகோதரர் வகையில் கொஞ்சம் உடல்நிலையில் கவனம் செலுத்திட்டு வாங்க. தாய் வழி உறவில் கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இது வரைக்கும் தாய் வழி உறவுகளால் ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கலாம். அது எல்லாமே நீங்கள் போகுது. வாகன யோகம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும், ரொம்ப நாளாகவே கொஞ்சம் பிரச்சனையில் இருந்துட்டு வந்தீங்க, இனி எல்லாமே தீரப்போகுதுன்னு சொல்லலாம். கடன் பிரச்சனை எல்லாமே கட்டுக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தருவாங்க. உங்கள் பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். பெரிய மனிதர்களோட பழக்க வழக்கங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். பணியில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வேலை இல்லாத சூழ்நிலை இருக்கலாம். அது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு இனி வரக்கூடிய காலங்களில் அமையும். தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு முதலீடு செய்கிறப்ப மட்டும் கொஞ்சம் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்க பாருங்கள். அதே மாதிரி தூங்குறப்ப தேவையில்லாத வீண் குழப்பங்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. இதனால் தூக்கம் பாதிக்கப்படுங்கிறதால ஆரோக்கியமான தூக்கம் மேற்கொள்ளணும்னா அவசியமாக நீங்கள் கொஞ்சம் மனசை தெளிவாக வச்சுருக்க பாருங்கள். தேவையில்லாத சிந்தனை மனசில் குழப்பத்தை தரதோட தூக்கத்தை கெடுக்கிறது மட்டும் இல்லாமல் கனவு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கொடுக்கலாம். இதனால் நீங்கள் கொஞ்சம் ஆரோக்கியமான தூக்கத்தை எடுத்துக்கொள்வது நல்லது. அரசியல்வாதியில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க கொஞ்சம் உற்சாகமான காலம்னு சொல்லலாம். தொடர்ந்து உங்களுடைய பணிகளில் கொஞ்சம் கடுமையாக உழைச்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். நேரத்தை வீணாக்காமல் சரியாக பயன்படுத்திட்டு வாங்க. உங்கள் புத்திசாலித்தனத்தால் பல வெற்றிகள் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். பெண்களாக இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் கணவன் மனைவி உறவில் ஒரு நல்ல முன்னேற்றங்கிறது இனி வரக்கூடிய காலங்களே இருக்கும். கோபத்தை குறைச்சிட்டு வரதும், அதே மாதிரி ஒரு தடித்த வார்த்தையை பேசுகிறத குறைச்சிட்டு வந்தீங்கன்னாவே உங்கள் குடும்ப வாழ்க்கை அற்புதமாக அமையும். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் பாடங்களை கவனம் செலுத்திட்டு வாங்க. அதே மாதிரி நண்பர்களோடையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இந்த காலத்தில் பழகிறது நல்லது. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னாவே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்படையும். நட்சத்திர பலனாக பார்க்குறப்ப அவிட்ட 3, 4 பாதங்களை விடவங்களுக்கு இந்த மாதத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்கள நலனில் தொடர்ந்து நீங்கள் அக்கறை காட்டுறது நல்லது. அதே மாதிரி உங்கள் உடல் நலனையும் அக்கறை காட்டிட்டு வாங்க. கணவன் மனைவிக்கிடையே குடும்ப வாழ்க்கைன்னு பார்க்குறப்ப சின்ன சின்ன சண்டை இல்லாமல் வரத்தான் செய்யும். பேச்சில் கொஞ்சம் நிதானமாக செயல்படுறதும், அதே மாதிரி கொஞ்சம் அனுசரிப்பு உணர்வுங்கிறது நல்லது. தூரத்துலேருந்து வர செய்தியெல்லாம் கூட உங்களுக்கு இந்த காலத்தில் மனசுக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்து தர மாதிரி தான் இருக்கும். சதய நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய குழந்தைகளை இந்த காலத்தில் இங்கே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி கண்டிப்புங்கிறது கொஞ்சம் அதிகமாக வேண்டாம். எதாக இருந்தாலும் பேச்சுவார்த்தை மூலமா அவங்களுக்கு புரிய வைக்க பாருங்கள். எதையுமே எடுத்து சொன்னீங்கன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இதனால் குழந்தைகள் உங்களுக்கு மனமகிழக்கூடிய வாய்ப்பு எல்லாமே தருவாங்க. தொடர்ந்து பூர்வீக சொத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். தொடர்ந்து எச்சரிக்கை செயல்பட்டு வாங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்க உங்கள் காரியங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் சிறப்பாக செஞ்சுட்டீங்கன்னா எல்லா வகையிலும் நன்மை ஏற்படும். அதே மாதிரி இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்துட்டு வந்து எதிர்ப்பு எல்லாமே படிப்படியாக விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பூரட்டாதி 1, 2, 3 பாதத்தை உடையவங்களுக்கு இந்த மாதத்தில் இருந்தே பண வருவான்னு பார்க்குறப்ப நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய குழப்பத்தை மட்டும் நீக்கிட்டு எதையுமே கொஞ்சம் தைரியமாக செயல்படுங்க. மாணவர்களாக இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரக்காரங்க பாடங்களை படிக்கணுமே நினச்சி படிக்காதீங்க. தொடர்ந்து கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க. பல வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்கு. அதே மாதிரி வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க புதிய விஷயங்களை எல்லாமே நீங்கள் கையாளுறதால வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகமாகும். அதே மாதிரி கொஞ்சம் பேச்சில் இனிமையை கூட்டிட்டு வாங்க. இதனால வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு அனுகூலமான பலன் எல்லாமே கிடைக்கும். தொடர்ந்துமே கும்பராசி அன்பர்கள் சனிக்கிழமை தோறுமே சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரதும்,
பக்கத்தில் இருக்கக்கூடிய அதே மாதிரி ஏதாவது ஒரு பெருமாள் கோவிலுக்கோ இல்லைன்னா ஆஞ்சநேயர் கோவிலுக்கோ நீங்கள் சென்று வழிபாடு செய்கிறதும், அருகில் என்ன கோயில் இருக்குதோ அந்த கோயிலுக்கு சந்தனம், குங்குமம் இது எல்லாமே நீங்கள் கொடுத்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வில் சிறப்பான பலன்கிறது கிடைக்கும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதங்களில் எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுதுங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.